நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை மேற்கொண்டு வராரு. அதன் 52ஆம் நாளில் கோவை மாவட்டத்துல சிங்காநல்லூர், சூலூர், அவிநாசி சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்தித்தாரு. சிங்காநல்லூர்ல பேசிய எடப்பாடியார், விமான நிலைய விரிவாக்க பணிகளை திமுக சரியா மேற்கொள்ளல, அதிமுக ஆட்சி அமைந்ததும் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் விரைந்து மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிமுக ஆட்சி பொற்கால ஆட்சி, தமிழ்நாட்டுல அதிக நீளமுள்ள பாலம் கோவையில தான் இருக்கு, கோவைக்கு நிறைய பாலங்களை தந்தது அதிமுக ஆட்சி தான் சொல்லியிருக்காரு. ஸ்டாலினுக்கு நாட்டு மக்களை பற்றி கவலை எல்லாம் இல்ல, தன் வீட்டு மக்களை பற்றி தான் கவலை, குடும்ப ஆட்சி இனியும் தேவையானு கேட்டிருக்காரு. அதிமுக ஆட்சியில கோவை மாவட்டத்துல தொழில் வளர்ச்சி சிறப்பா இருந்துச்சு, ஆனா திமுக ஆட்சியில கோவை மாவட்டமே புறக்கணிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. திமுக அரசால ஆனைமலை நல்லாறு திட்டம் கைவிடப்பட்டிருக்கு. அதிமுக ஆட்சி அமைத்ததும் கேரள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி திட்டம் நிறைவேற்றப்படும் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா சூலூர்ல பேசிய எடப்பாடியார், நீட்டை ரத்து செய்வதா வாங்கிய மனுக்களும் காணல, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம்னு வாங்கிய மனுக்களும் ஆற்றுல போயிடுச்சு, இப்படி மனுக்களுக்கு கூட தீர்வு காணாத திமுக அரசுன்னு விமர்சிச்சிருக்காரு. புதுசா 52 குழுக்களை அமைத்து மக்களை ஏமாற்றுவதுதான் விடியா திமுக அரசின் வேலையே. அதனால என்ன பயன் விளைந்தது அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க கிட்ட பதில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அதிமுக ஆட்சியில 85% நிறைவேற்றிட்டோம், மீதிய மட்டும் அரைகுறையா முடிச்சிட்டு ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்காரு பொம்மை முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சியில பசுமை வீடுகள் கட்டித்தரப்பட்டுச்சு, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஏழைகள் பட்டியலின மக்களுக்கு தரமான காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காரு. சொத்து வரி, குடிநீர் வரி உயர்வு, ஏன் குப்பைக்கு கூட வரி போட்டுச்சு திமுக அரசு. விடியா திமுக ஆட்சியில மக்கள் மிகவும் அவதிப்படுறாங்க. அதிமுக ஆட்சி அமைந்ததும் மீண்டும் குடிமராமத்து திட்டம் தொடரும்னு சொல்லியிருக்காரு. கிட்னி திருட்டு முறைகேடு குறித்து அதிமுக ஆட்சி அமைந்ததும் விசாரிக்கப்படும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவிநாசியில பேசிய எடப்பாடியார், ஒரே 5 ஆண்டுல 2 முறை விவசாய கடன் ரத்து செய்த அரசு அதிமுக அரசு தான் சொல்லியிருக்காரு. அதிமுக ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. அதிமுக விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்திய திட்டங்கள் ஏராளம். 7.5% இடஒதுக்கீடுனால இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர்களாகி இருக்காங்க. 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு ஊதியம் தராம ஏமாற்றியது திமுக அரசு. வரி மேல் வரி போட்டு வாட்டி வதைக்கும் விடியா திமுக அரசின் மீது மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. அதிமுக ஆட்சியில வழங்கி வந்த மாணவர்களுக்கான மடிக்கணினி, விவசாயிகளுக்கான கறவை மாடுகள், ஆடுகள், கோழிகள், ஏழை எளிய பெண்களுக்கான தாலிக்கு தங்கம், படித்த பெண்களுக்கான ஸ்கூட்டர், அம்மா உணவகம் அனைத்தும் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்ததும் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரப்படும். அதிமுக ஆட்சி அமைந்த பின் தரமான காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். மக்கள் மனங்களை அறிந்து செயல்படக்கூடிய அரசாக 2026 அமைய உள்ள அதிமுக அரசு நிச்சயமாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பது மட்டும்தான் பொம்மை முதல்வரோட ஒரே வேலை, மன்னராட்சிக்கு முடிவு கட்டுவோன்னு பேசியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவோட அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும்னு உறுதியா சொல்லியிருக்காரு. குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைப்போம், வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டுவோம், மக்கள் விரோத திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம், பாய் பாய் ஸ்டாலின் சொல்லி தன்னோட உரையை முடிச்சிருக்காரு. எடப்பாடியார் இதுவரை 153 தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்து வெற்றிகரமா பயணம் மேற்கொண்டு வராரு. இனி ஆட்சி மாற்றம் உறுதி, அதிமுக ஆட்சி மலரப்போவதும் உறுதி.